ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த திருநாங்கூரில் நடைபெறும் 11 கருட சேவை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது தை அமாவாசை முடிந்த மறுநாள் இது நடக்கும். தை அமாவாசை என்று திருக்கடையூர் அபிராமவல்லி கோயில் அந்த நிகழ்ச்சி, அதாவது தை அமாவாசை பௌர்ணமி ஆக்கிய நிகழ்ச்சி. அதற்கு மறுநாள் தை அமாவாசை முடிந்த மறுநாள் 11 கருட சேவை விமர்சையாக திருநாங்கூரில் நடைபெறும். மொத்த திவ்ய தேசங்கள் 108. அந்த 108 திவ்ய தேசங்கள் 11 திவ்ய தேசங்கள் திருநாங்கூரில் மட்டுமே உள்ளது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் திருநாங்கூர். அதாவது 4-5 கிலோமீட்டர் சுற்றளவில் நீங்கள் 11 திவ்ய தேசங்களை நீங்கள் சேவிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பகுதி திருநாங்கூர். அந்த திருநாங்கூரில் இந்த 11 திவ்ய தேசத்து பெருமாளை ஒரே நாளில் கருட வாகனத்தில் சேவிப்பது என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த தினம் இன்று நடைபெறுகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று 22ஆம் தேதி, ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறும். எல்லா திவ்ய தேச பெருமாளும் வந்து சேர்ந்து ஒரே இடத்தில் வந்து சேர்ந்து காட்சி கொடுக்கும் வைபவம் இந்த நாளில் நடைபெறும். இந்த திருநாங்கூர், அதாவது இந்த திருநாங்கூர் என்பது சீர்காழி அடுத்துள்ள ஒரு ஊராகும். இந்த திருநாங்கூரில் 11 திவ்ய தேசங்கள் உள்ளன. இந்த திவ்ய தேசத்தில் இந்த கருட சேவை முன்னிட்டு திருவாலி என்ற ஊரில் இருந்து திருமங்கையாழ்வார் புறப்பட்டு அனைத்து திவ்ய தேசங்கள் சென்று எல்லா பெருமாள்களும் அழைப்பார். அதுபோல் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லா பெருமாளும் திருமணிமாட கோயில், அது பத்திரநாராயண பெருமாள், அந்த கோயிலில் வந்து சேரும். அந்த கோயிலில் 11 கருட சேவை நடைபெறும். திருமஞ்சனம் எல்லாம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள். இது ஒவ்வொரு வருடம் தை அமாவாசை என்று மறுநாள், அமாவாசை முடிந்த மறுநாள் நடக்கக்கூடிய ஒரு வைபவம். இந்த வைபவம் இதனால் என்ன சிறப்பு? பெருமாளை கருட வாகனத்தில் சேவித்தால் நம்முடைய ராகு கேது தோஷங்கள் நீங்கும். ப்ளஸ் நம்முடைய தோஷங்கள், எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கும். மேலும் இந்த கருட வாகனத்தில் நாம் சேவித்தோமானால் மறுபிறவி என்பது கிடையாது என்பது ஐதீகம். ஒரு பெருமாளை கருட சேவையில் சேவித்தாலே இவ்வளவு பாக்கியம் என்றால், ஒரே நாளில் 11 பெருமாளை கருட வாகனத்தில் சேவிக்கும் போது நமக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினம்தான் இந்த தை அமாவாசை முடிந்த மறுநாள் நடைபெறும் இந்த 11 கருட உற்சவம். அன்று எல்லா பெருமாளும் கருட வாகனத்தில் சேவை கொடுப்பார்கள். பிறகு திருமங்கையாழ்வார் தனது மனைவியான குமுதவல்லி நாச்சியாருடன் அங்கு வந்து சேரார். அங்கு வந்து சேர்ந்து எல்லா பெருமாளையும் மங்களாசாசனம் செய்வார். செய்து முடித்த பிறகு கற்பூர ஆரத்திலாம் காண்பிக்கப்படும். அந்த நிகழ்ச்சி மிகவும் இனிமையாக முடிவடையும். திருமணிமாட கோயில் என்பது பத்திரநாராயணர் கோயில். அங்கே, அதாவது வடக்கே உள்ள அந்த பத்திரநாராயணர் தான் இங்கு வந்து சேவை சாதிக்கிறார். தாயார் திருநாமம் புண்டரிகவல்லி. எல்லாம் அன்று இனிமையாக முடிந்து அதன் பிறகு எல்லா பெருமாளும் அவர் தந்தம் கோயில்களுக்கு எழுந்தருவார்கள் என்பது ஐதீகம். இந்த இனிய நிகழ்ச்சியோடு 11 கருட சேவை வருடம் பூரம் தை அமாவாசை முடிந்த மறுநாள் நடைபெறும். இதை கண்டுகளித்தால் ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். இது வருகிற சனிக்கிழமை அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களாணி பவந்து.